தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின் இன்று முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டார். சென்னையை தாண்டி முதல்வர் விஜய் பங்கேற்கும் முதல் அரசுமுறை பயணம் இதுவே. கரூரில் கடந்த ஆண்டு தவேக தலைவராக விஜய் பங்கேற்ற நிகழ்வில் ஏற்பட்ட துயரமான கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இன்றைய சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 32 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளுக்கான பணி நியமன ஆணைகளை அவர் நேரில் வழங்குகிறார். கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்விற்காக சென்னையில் இருந்து விமானம் புறப்பட்டு திருச்சி வந்தடைந்த விஜய் தொடர்ந்து சாலை மார்க்கமாக பிற்பகல் கரூர் வந்து சேர்ந்தார். தொடர்ந்து கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் இயங்கும் தனியார் கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பந்தலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதல்வர் விஜய்க்கு வரவேற்பு அளித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெள்ளி வாளை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்ஜிஆரின் அன்பு, ஜெயலலிதாவின் வீர எண் கொண்டவர் விஜய். இந்தியாவே திரும்பி பார்க்கும் வரலாறு படைத்தவர் சிஎம் விஜய். பணம் இருந்தால் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற மனக்கோட்டையை உடைத்தவர். எங்க கட்சிக்கு வந்துவிட்டீங்களா தாத்தா என 3 வயது சிறுவன் என்னிடம் கேட்கிறான். அரசியல் தெரியுமா என விமர்சிக்கப்பட்ட எம்ஜிஆர் இறுதி வரை முதல்வராக இருந்தார். இனிமேல் தமிழகத்தில் விஜய் ஆட்சிதான் என்றார். அதன் பின்னர் திரண்டிருந்த தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய முதல்வர் விஜய் பேசியதாவது: எவ்வளவு உயரம் சென்றாலும் சில வலிகளை மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் அதிக வலி கொடுத்த கரூர் சம்பவம். போலீஸ் நினைத்திருந்தால் கரூர் நிகழ்ச்சியையே கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த போலீஸே எங்களை ஹைவேஸ்ல இருந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன நாடகம் இருக்கு பாருங்க, அதை நான் நம்பிட்டேன். அதனால்தான் கூட்டத்தில் போலீசுக்கு நன்றி எல்லாம் சொன்னேன். பழியை தூக்கி நம்ம மேல போட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. எழுந்திருக்கவே முடியாத அடியை திமுகவிற்கு கொடுக்கணும். பணமா ஜனமானு கேட்டா என் ஜனம்தான் எனக்கு முக்கியம். நான் சொன்னதைப் போல திமுகவால் சொல்ல முடியுமா? இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும். இனி இப்படி ஒரு அரசியல் சூழ்ச்சியை யாரும் யோசிக்கவே கூடாதுங்கிறதுக்காக கரூரில் ஒரு நினைவு சின்னம் தவேக சார்பாக எழுப்பப்படும். டாக் லெஸ், ஒர்க் மோர் என்பதுதான் எங்கள் ஸ்டைல். பேச்சை குறை, வேலையை செய், இதுவே எங்கள் அரசியல், இதுவே எங்கள் கொள்கை. ஊழலை எல்லாம் ஒழிக்க முடியாது, அது இரத்தத்துலயே கலந்து இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கும் போய் பாருங்க, ₹1 லஞ்சம் கிடையாது. யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, இது உங்க மகன், உங்க அண்ணன் ஆட்சின்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாசாரத்தை நொறுக்கியுள்ளோம். ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இன்னொருத்தர் சிங்கப்பூருக்கு செக்கப்னு போயிருக்காரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சாம்பிள்தான். நம்ம ஆட்சி அமைந்ததில் இருந்து என்னென்னவோ சொல்றாங்க, சோஃபா ஆட்சி, வாஷிங் மிஷின் ஆட்சி என்றெல்லாம். அரசியல் வியாபாரம் செய்வதற்கான வெண்டிங் மிஷினே திமுகதான். இனிமேதான் அரசோட விஸ்வரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடங்கப்படும். வரவிருக்கும் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். இவ்வாறு முதல்வர் பேசினார். மேலும் ஒருத்தன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சில வலிகளையும் காயங்களையும் மறக்கவே முடியாது. மத்த எல்லாத்தையும் விட என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு சம்பவம்னா அது கரூர் சம்பவம்தான் என்று விஜய் கூறினார். அந்த துயரச் சம்பவத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை விவரித்த முதல்வர், பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்கவே மக்கள் சந்திப்பு என்ற பயணத்தை மாநிலம் முழுவதும் நடத்தியதாக தெரிவித்தார். பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நிகழ்ச்சியை ரத்து செய்யும்படி காவல்துறை தனக்கு அறிவுறுத்தியதாகவும், ஆனால் கரூரில் அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் அதுபோன்ற எந்த எச்சரிக்கையும் தனக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாமக்கல் கூட்டத்தை முடித்துவிட்டு நாங்கள் கரூருக்கு வந்தபோது கரூர் காவல்துறை எங்களை எச்சரித்திருக்க முடியாதா?
கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்திருந்தால் அவர்கள் கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம். அதற்கான முழு உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள்தான் எங்களை நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கே அழைத்து வந்தார்கள். நான் அவர்களை முழுமையாக நம்பினேன். அன்று அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி கூட சொன்னேன். இப்படி ஒரு துயரம் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றார் விஜய். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கிய விஜய், இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் உத்தரவிட்டது? மக்களே, நான் உங்களைக் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதா என்று கேட்டார். தன்னை காண வந்த பல குழந்தைகள் இந்த துயரத்தில் உயிரிழந்தது இந்த இழப்பை தனது தனிப்பட்ட இழப்பாக மாற்றிவிட்டது என்று தவக தலைவர் கூறினார். டிவியில என் போட்டோ வந்தா விஜய் மாமான்னு சொல்லி சிரிப்பாங்க. அந்த கடவுள் மாதிரி இருந்த குழந்தைகளை நாம இழந்திருக்கோம். நான் திக்கத்தில் இருந்தபோது கூட ஏன் ஓடி ஒளிந்து கொண்டாய் என்று சிலர் என்னை கேலி செய்து என் மீது பழி சுமத்தினார்கள் என்றார் அவர். உயிரிழந்தவர்களின் நினைவாக ஒரு நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என்று அறிவித்த விஜய், எதிர்கால சந்ததியினர் இந்த சம்பவத்தை நினைவில் கொள்ளவும், இதுபோன்ற துயரங்கள் அரசியலாக்கப்படுவதை தடுக்கவும் தவக சார்பில் கரூரில் அது கட்டப்படும் என்றார். நமக்கு எதிராக நடந்த சதி மற்றும் சூழ்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தவும், இனி யாரும் இதுபோல ஒரு அரசியல் சதியை நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது என்பதற்காகவும் நமது தவக சார்பில் கரூரில் ஒரு நினைவுச் சின்னம் கட்டப்படும் என்று அறிவிக்கிறோம் என்றார் அவர். மேலும் முந்தைய திமுக அரசு மீது ஊழல் மற்றும் அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த விஜய், வரவிருக்கும் இடைத்தேர்தலில் அந்த தீய சக்தியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஆனால் இந்த நியமனங்கள் தற்காலிகமானவை என்றும், கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் தெளிவுபடுத்தியது. முதல்வரின் வருகையின் போது ஒருவர் தடுப்புகளைத் தாண்டி அவரது கான்வாய் அருகே ஓடி வந்ததால் சிறிது நேரம் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது. பாதுகாப்பு படையினர் உடனடியாக அந்த நபரை தடுத்து நிறுத்தியதால் கான்வாய் எந்த இடையூறும் இன்றி தொடர்ந்தது. விஜயை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்தனர். மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, தடுப்புகள் மற்றும் QR கோடு அடிப்படையிலான நுழைவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவரது கான்வாய் மீது மக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர்.